நாட்டில் டெங்கு நோயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் மாத்திரம் 1025 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. මේ මරණ දවස් දෙකකට ඉස්සෙල්ලා 31 තිබුණේ. දැන් අද වෙනකොට 35ක් වෙලා තිබෙනවා. අපි මරණ ගැන කතා කරන්න සිද්ධ වෙයි ඩෙන්ගු රෝගය වළක්වා ගත්තේ නැත්නම්. ධාරිතාව දැන් ඇත්තටම උපරිම මට්ටමේ ඇවිල්ලා තියෙන්නේ. බොහෝ රෝහල් වල දැන් ළමා වට්ටු සියල්ලක්ම පිරීතිරිලා ගිල්ල තියෙනවා. ඉතින් ඒක විශාල අභියෝගයක් රෝහල් පද්ධතිය වලට සම්පූර්ණ පද්ධතියටම ජූලි 2 වෙනිදා 3 වෙනිදා සහ 4 වෙනිදා කියන දවස් තුන නැවත වරක් රාජ්‍ය පරිපාලන සහ පළාත් සභා වලත්පාලන අමාත්‍යාංශ මගින් මේ විශේෂ ඩෙන්ගු මර්ධන දින 3ක් වශයෙන් ප්‍රකාශයට පත් කරලා තිබෙනවා. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கலைக்கப்பட்டுள்ளார். கேல்பத்ர பத்மே என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவருடன் தொடர்புகளை பேணியதாக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான சம்பவம் குறித்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார். 6வது இலங்கை பாகிஸ்தான் பாதுகாப்பு கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக பாகிஸ்தானின் இஸ்லாமிய குடியரசின் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். நேற்று கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பாகிஸ்தான் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் ஹர்ஷவிதான் ஆராய்ச்சியுடன் இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படை பிரதிநிதித்துவப்படுத்திய சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளினால் இந்த வரவேற்பு வழங்கப்பட்டது. 6வது இலங்கை பாகிஸ்தான் பாதுகாப்பு கலந்துரையாடல் நாளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள கடற்படை தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த உயர்மட்ட இருதரப்பு கலந்துரையாடலின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள பாதுகாப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்யவும், பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்பு பயிற்சிகள் மற்றும் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளிட்ட பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்த ஆகியோரையும் சந்திக்க உள்ளார். காலி கொழும்பு பிரதான வீதியின் பயாகல கட்டுக்குருந்த பகுதியில் பஸ் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் சிறுவன் ஒருவருமே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளதாக பயாகல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மேலும் 2 காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று களத்துறை கட்டுக்குருந்த பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த போது எதிரே வந்த முச்சக்கர வண்டி திடீரென பஸ்ஸின் முன்பகுதியின் மோதி விபத்துக்குள்ளானதாகவும் காட்சி பஸ்ஸின் முன்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியிருந்தது. முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயணித்துள்ளதுடன் அவர்கள் காயமடைந்த நிலையில் களுத்துற போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் 62 வயதுடைய பாட்டியும் 12 வயதுடைய பேரனும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுவனின் தாத்தாவே முச்சக்கர வண்டியை செலுத்தியுள்ளதுடன் அவரும் பலத்த காயங்களுக்குள்ளாகி களுத்துற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இவ்வாறு விபத்துக்குள்ளானவர்கள் பேர்வள பகுதியில் பொசன் வளையத்தை பார்வையிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். முச்சக்கர வண்டியை செலுத்தியவருக்கு நித்திரை ஏற்பட்டமையினாலேயே இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை விபத்து நடந்த தருணத்தில் பஸ்ஸில் இருந்த பயணி ஒருவர் பஸ் சாரதியின் அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த பையை திருடிச் சென்றுள்ளார். இந்த திருட்டு சம்பவம் பஸ்ஸில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. உலக வங்கியினால் நேற்று வெளியிடப்பட்ட சமீபத்திய பொருளாதார வகைப்பாட்டிற்கமைய இலங்கை மீண்டும் ஒருமுறை உயர் மத்திய வருமானம் பெறும் நாடாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2022 ஆண்டில் இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்தது. இருப்பினும் அந்த நெருக்கடியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2025 ஆண்டு ஆகும் போது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% என்ற குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்ட முடிந்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. உற்பத்தி மற்றும் கைத்தொழில் துறைகள் மீண்டும் புத்துயிர் பெற்றமை பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு தாக்கம் செலுத்திய முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தற்போது 5 மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7 தொடக்கம் 8% மட்டத்திற்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், அந்த பயணத்தில் தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலக்ட்ரினியல் துறைகளில் விரிவான பங்களிப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலக்ட்ரினியல் துறைகளில் முன்னிலை வகிக்கும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் துறையினருடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். உள்நாட்டு தொழில் துறையினரை வலுப்படுத்துவதன் மூலமே
நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் உள்ள சாத்தியக்கூறுகளை அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள அரசாங்கத்துடன் கைகோர்க்குமாறு அனைத்து தொழில் முனைவோருக்கும் அழைப்பு விடுத்தார். இப்பணியை வெற்றி கொள்வதற்கான தமது முன்மொழிவுகள் மற்றும் இத்துறையில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பான அறிக்கை ஒன்றை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 டிரில்லியன் ரூபாவை ஒதுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஏற்படும் டாலர் தேவையை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். டாலர் வருமானத்தை அதிகரிப்பதற்காக தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் எலக்ட்ரானியல் துறைகளில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விரிவான பங்களிப்பு குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட செய்தி ஒன்றை விடுத்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் குறிப்பிடத்தக்க புதிய திருப்பம் உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக சீனா உருவெடுப்பதற்கு வழங்கிய பங்களிப்பை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 150வது ஆண்டு நிறைவு விழாவை குறிக்கும் வகையில் இலங்கையில் அமைந்துள்ள சீன தூதரகத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் இடம்பெற்ற கொண்டாட்ட வரவேற்பு நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை முதலீட்டு சபையின் புதிய பணிப்பாளர் நாயகமாக கலாநிதி JJLS ஜெயவர்தன ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்குரிய நியமன கடிதம் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் அவரிடம் கையளிக்கப்பட்டது. கலாநிதி JJLS ஜெயவர்தன நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் பணிப்பாளர் நாயகமாகவும் நிறுவன ரீதியான பணிகள் தொடர்பான பிரிவில் கடமையாற்றினார். பொது அவசர கால நிலையினை இம்மாதம் முதல் மேலும் நீடிக்கப் போவதில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வருடம் இறுதியில் ஏற்பட்ட டித்வா புயல் பேரழிவு காரணமாக மீட்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் நாட்டில் பொது அவசர கால நிலை அமுல்படுத்தப்பட்டு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ඔබ දන්නවා දිත්වා සුලිකුණාටුවත් එක්ක ඇති වුණු තත්ත්වයේදී අපි හදිසි නීතිය ප්‍රකාශයට පත් කළා. මේ මාසයේ ඉඳලා අපි හදිසි නීතිය දීර්ඝ කරන්නේ නැහැ. இன்று முற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுகீஸ்வர பண்டார வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் செலவு தலைப்பின் கீழ் 2 சம்பளங்களை பெற்றதாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக கடமையாற்றிய சுகீஸ்வர பண்டாரவின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்தது. அதுவரை சந்தேக நபர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டார். இந்த விசாரணை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளை முன்னெடுக்க மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இலங்கைக்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியுதவி பொதியை ஆசிய அபிவிருத்தி வங்கி அங்கீகரித்துள்ளது. சமீபத்தில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைக்கும் மற்றும் புனரமைக்கும் பணிகளுக்காகவே இந்த அவசர நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இந்த நிதி பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக கர்தினாலுக்கும் ஏனைய அருட்தந்தைகளுக்கும் எதிராக பரப்பப்படும் அவதூறான கருத்துக்களை வன்மையாக கண்டித்து பேரவை விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி கர்தினால் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முயல்வதாக கூறப்படும் பிரசாரம் முற்றிலும் பொய்யானது மற்றும் பொதுமக்களை திசை திருப்பும் அற்பத்தனமான முயற்சியாகும். கத்தோலிக்க திருச்சபை சட்டத்தின்படி ஆயர் ஒருவர் 75 வயதை எட்டும்போது தனது ஓய்வு கடிதத்தை திருத்தந்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எனினும் அந்த ஓய்வை ஏற்றுக்கொள்வதும் அல்லது பதவிக்காலத்தை நீடிப்பதுமான முழு அதிகாரம் திருத்தந்தைக்கு மட்டுமே உரியதாகும். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தனது 75வது வயதில் ஓய்வு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். திருத்தந்தையின் இறுதி முடிவு வெளிவரும் வரை அவர் தனது கடமைகளை தொடர வேண்டிய திருச்சபை சட்ட விதியாகும். அரசியல் அதிகார போட்டிகளுடன் திருச்சபையின் நிர்வாகத்தை ஒப்பிட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் கர்தினால் முன்னெடுக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய பணிகளுக்கு இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க சமூகமும் தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கத்தோலிக்க ஆயர் பேரவை உறுதிபட தெரிவித்துள்ளது.
கொழும்பு மறைமாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களின் அரச சேவைகளுக்காகவும் கடன் அட்டை மற்றும் வரவட்டை மூலம் பணம் செலுத்துவதற்கான புதிய வசதி ஒன்று இன்று முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக அரச சேவைகளை மேலும் திறமையானதாகவும் வெளிப்படைத்தன்மை கொண்டதாகவும் மக்கள் நலன் சார்ந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணையாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் அங்குரார்ப்பண விழா இன்று திம்பிரிகசாய பிரதேச செயலகத்தில் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. இதன்போது திம்பிரிகசாய பிரதேச செயலகத்தின் பதிவாளர் பிரிவு மற்றும் வாகன வருமான உத்தரவு பத்திர பிரிவிற்காக நிறுவப்பட்ட POS இயந்திரங்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் பிறப்புச் சான்றிதழ்கள் மற்றும் வாகன வருமான வரி பத்திரங்கள் அடையாள ரீதியாக விநியோகிக்கப்பட்டன. கொழும்பு மாவட்ட செயலகத்தின் வழிகாட்டலின் கீழ் அரச வங்கி ஒன்றின் நிதி மற்றும் தொழில்நுட்ப பங்களிப்புடன் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 13 பிரதேச செயலகங்களையும் உள்ளடக்கும் வகையில் பொதுமக்கள் கடன் அட்டை மற்றும் வரவட்டையை பயன்படுத்தி பாதுகாப்பாக பணம் செலுத்த முடியும். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய வேகமாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வரும் உலகத்திற்கு ஏற்ப இலங்கையின் அரச துறையை நவீனமயமாக்குவது அரசாங்கத்தின் முதன்மையான நோக்கங்களில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டார். இந்த புதிய முறையின் மூலம் பொதுமக்கள் பணம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லாதொழிவதுடன் குறுகிய காலத்திற்குள் திறமையான சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் பாதுகாப்பானதாகவும் வெளிப்படைத்தன்மை மிக்கதாகவும் அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் பண மோசடிகள் மற்றும் பணம் காணாமல் போகும் அபாயத்தை குறைத்தல், அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் முறையாக பதிவு செய்தல் மற்றும் கணக்காய்வு எளிதாக்குதல் ஆகியவற்றுடன் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் இந்த வேலை திட்டம் பங்களிக்கும் என பிரதமர் இதன் போது தெரிவித்தார். ஈரான் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகவரகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அந்நாட்டின் சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபப் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளானதாக கூறப்படும் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வதற்கு சர்வதேச அணுசக்தி முகவரகத்தின் ஆய்வாளர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். போரினால் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் ஈரானின் ஃபரோடோ, டடன்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகிய பகுதிகளில் உள்ள அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகவரகம் அனுமதி பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் தற்போது ஆய்வாளர்களுக்கு புஷர் மின் நிலையம் மற்றும் தேஹ்ரான் உலை ஆகிய 2 இடங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இத்தகைய அணுசக்தி நிலைய ஆய்வுகளுக்காக அணுகளை தடை செய்யும் சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் கலிஃபாப் தெரிவித்தார். பாராளுமன்றமே இந்த சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதுடன் அதி உயர் தேசிய பாதுகாப்பு சபையும் இதற்கு இணையான தீர்மானம் ஒன்றை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரான் அமெரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் அணுசக்தி நிலையங்களை IAEA ஆய்வாளர்கள் அணுகி ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதன் தலைவர் ராஃபேல் குரோஷி கூறியதை தொடர்ந்தே கலிப்பாப்பின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. நாங்கள் விரைவில் அங்கு செல்வோம் என்று நம்புகிறோம் எனவும் ராஃபேல் குரேஷி குறிப்பிட்டிருந்தார். 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று அறிவித்துள்ளது. இத்தொடர் 2025-2027 ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடருக்கு அமையவாக நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ளது.